ஷானவாஸ் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். என்னுடைய வேலைகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் நாகப்பட்டினத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். என் மேலே பிரியம் கொண்டவங்க சில விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதில் வந்து எனக்கு கொஞ்சம் திமிர்த்தனம் தெரிகிற மாதிரி தெரியுதுன்னு இல்லை, அது இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்ட எத்தனையோ தலித் இளைஞர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வழக்கம் வாங்கியிருக்கான், 2000 தொடர்ந்து வந்திருக்கான். அவர்களை நீங்கள் அறிவிக்காமல் இது போன்ற நபர்களை அறிவித்ததனுடைய விளைவுதான் இப்போ இவ்வளவு பெரிய விஷயம். பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாரு, அமைதியாக இருக்கிறேன், அதற்காக பயந்துக்கிட்டேன்னு அர்த்தம் அல்ல. அந்த ட்வீட் 1 மணி நேரத்தில் மீண்டும் எடுக்கப்படுகிறது. யாரை மிரட்டுறீங்க? நான் கண்ணால பார்த்தேன். 2006-11 ஒரு எம்எல்ஏ யாரு, ரவிக்குமார். சட்டசபை முடிஞ்சது, கருணாநிதியுடைய காலில் நீட்டி நெடுஞ்சாங்களையாக விழுந்து வணங்கி கம்பீரமா வந்தாரு பூவை ஜெகன்மூர்த்தி. அவர் எம்எல்ஏ. கருணாநிதி வந்தாரு, வணக்கம் சொன்னாரு, ஒரு சால்வியை போத்தினாரு, போயிட்டே இருக்காரு. இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு? எழுத்தாளர், புலவர், புடுங்கி எப்படி இருக்குன்னு பாருங்க. விசிகால இருக்கக்கூடிய நான் தலித்து சார்ந்த பிரமுகர்கள்லாம் அண்ணன் திருமாவை வந்து ஒரு பொருட்டா என்ன மாட்டுறாங்களோ, தனக்குள்ள வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க தோணுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, தவறே திருமா அண்ணன் தவறு தான். ஒரு கட்சி தலைவர் என்பவர் எப்படி இருக்கணும்? ஷானவாஸ் அண்ணன் வந்து திருமாவளவனுக்கு துரோகியா? இப்போ நீங்க சீட்டு கொடுக்காததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சீட்டு. அப்ப பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா ஓட்டு போட்டவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஆளு ஷானவாஸ் மேல நான் திருமாவுக்கு தொடர்ந்து இருக்கிறது. எல்லார் மேலே இருக்குங்க, அவருக்கு மேல மட்டும் இல்லை, எல்லார் மேலே இருக்கு. அவருடைய அந்த கம்பீரம் குலைஞ்சு போச்சு. நான் உரிமையோடு அவரை சொல்றேன். அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துறாங்களே, அதுதான் உண்மை.